நோன்பு நேரத்தில் முக்கால்வாசி டைம் கிச்சன்லேயே போயிடுது. தொழுகிறது, குரான் ஓதுறது மிஸ் ஆகிறதுன்னு கவலைப்படுறீங்களா? வாங்க நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த வேலை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி பண்ணினா எல்லாமே சக்ஸஸ் தான். முக்கியமாக அதிக நேரம் வேஸ்ட் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, ஜூஸ் போடுறது, இதில் தான் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம். சமைக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. 3 வேலை சமாளிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அதே இந்த நேரத்தில் பாத்திரம் கழுவும் போட்டுட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே நிறைய சேர்ந்துடும். ரெண்டாவது, இந்த பாலை காய்ச்சி வைக்காமல் வச்சுட்டிங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து போடவே முடியாது. அதனால சக டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இஃப்தாருக்கு நோன்பு திறந்து முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை முடிஞ்ச உடனே பாத்திரம் வந்து கழுவுறது ரொம்ப நல்லது. சக டைமில் சாப்பிட்ட உடனே பாத்திரம் கழுவிடுங்க. நான் இந்த நோம்புக்கு நிறைய விதவிதமாக டெசர்ட்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எந்த டிஷ் செஞ்சாலுமே நச்சுன்னு நசுக்குன்னு செஞ்சுட்டு முடிச்சு விட்டுருங்க. போதுமான வரைக்கும் ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே வந்து கடையில் வாங்கிக்கோங்க. காசு இருக்கிற வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தொழுக போகிறதுக்கே அதுக்கு நமக்கு பல மணி நேரம் போயிடுது. சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா பாத்திரமே சேரும். ஸோ அதையுமே வந்து சீக்கிரம் நீங்கள் கழுவி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். அடுத்த பார்ட்டில் வந்து என்னென்ன டிப்ஸ்ன்ட்டு சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள்.